ஹலோ பியூட்டிஸ், நான் 3 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு 1 டோன் நான் பிரைட் ஆகிட்டேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட்டான ஃபோமிங் மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் தான். வேறு லெவல் ஃபார்முலேஷன். எனக்கே பெருமையாக இருக்குது. சம்டைம்ஸ் கிளியோபட்ராலாம் பாலில் குளித்தாங்களாம். லிட்ரலி இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஸுரியஸ் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நான் 4 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கேமல் மில்க், கோட் மில்க், ஆல்மண்ட் மில்க், அதுக்கப்புறம் கோகோனட் மில்க். இந்த பவுடர்ஸ் அதோட ஹைலூரோனிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபேஸில் நல்ல மாய்ஸ்சரை தக்க வைக்கும். இதில் எஸ்சிஐ பவுடர் 30% ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஃபோம் வரும். மில்கில் ஆல்ரெடி லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது ஒரு மைல்டான எக்ஸ்ஃபோலியேட் கொடுக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் கொலாய்டல் ஓட் இருக்குல்ல, அதோட பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். முல்தானி மிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மெல்க்காக கேசர் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு என்ன வேணும்? வேறு லெவலில் இருக்குது. மில்க் பவுடர்ஸ் 25% ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே தாராளமாக போதும். தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பிஞ்சே போதும். நீங்கள் மேக்கப் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் மேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா ஆயில் வச்சு கிளென்ஸ் பண்ணி மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ரப் பண்ணிங்கன்னா நல்லா நுர வரும். அப்படியே ஃபேஸில் 1 மினிட் ரூல் இருக்குல்ல, ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக 1 மினிட் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். 2 to 3 டேஸ்லேயே ட்ராஸ்டிக் சேஞ்ச் என்னால் பார்க்க முடியுது. இப்போலாம் நான் சோப் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நான் இதுதான் நான் டெய்லி குளிக்கிறதுக்கே யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா இயற்கையாகவே இருக்கிறதுனால ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது, நல்ல க்ளோ கொடுக்குது. ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லா மாறி இருக்குது. அது என்னால் பார்க்க முடியுது. என்னோடய பையனுக்காக தான் நான் இது பண்ணேன். அவர் கேட்டார் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு. ஸோ அவருக்காக பண்ணது தான். ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபார்முலேஷன் கொடுக்குறேன். தி பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் எவர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு, குட்டி பாப்பாங்களுக்கு நீங்கள் பாத் பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணுற எஸ்சிஐ பவுடர் ஃபோமிங் ஏஜென்ட்டு. அது கோகோனட்லேருந்து தயாரிக்கிறது. அதனால் இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபேஸ் தக்கதவாறு நீங்கள் அதை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின் பியூட்டிஸாக இருந்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கணும். ஆயிலி ஸ்கின் பியூட்டியாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது டாப் ஆஃப் த கேக் மாதிரி. இது என்னோட மில்க் சீரம். என்னோடய ஸ்கின்னுக்கு ஆல்ஃபா ஆர்புட்டி நயாசினமைட் சீரம் பெஸ்ட்டு. இது என்னோடய ஃபார்முலேஷன் மில்க் சீரம். இது ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். வேறு லெவல் சேஞ்ச். என்னோடய ஸ்கின் சூப்பர் க்ளோயிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.